விருகம்பாக்கத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பேருந்து முனையத்திலிருந்துதான் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்தது. மனுவில் பயணிகள் மட்டுமின்றி தனியார் பேருந்து நிறுவனங்களும் வழக்கு முடியும் வரை தொடர்ந்து கோயம்பேட்டிலிருந்து தனியார் பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கின் மீதான விசாரணையில் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்துகளை மேலும் சில வாரங்களுக்கு சென்னை கோயம்பேட்டிலிருந்து இயக்க முடியுமா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. CAA சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் CAA சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. கோவை கலவரத்தை கைகட்டி வேடிக்கை பார்த்து இஸ்லாமியர்களின் முதுகில் குத்திய திமுகவிற்கு எங்களை நோக்கி கை நீட்ட எந்த அருகதையும் இல்லை என்று அதிமுக சிறுபான்மையின மக்களின் பக்கம் அரணாக நின்று இன்றும் அடக்குமுறை சட்டங்களை உறுதியாக எதிர்க்கும் என பதிவிட்டுள்ளார். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் மொத்த GST வரி வசூல் 1,72,219 கோடி ரூபாய் என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டு 2023 ஜனவரி மாதத்தை விட 10.4% அதிகமாகும். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1,55,922 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. மேலும் இந்த நிதியாண்டில் மூன்றாவது முறையாக 1.70 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. GST வரி வசூல் மூலம் மத்திய அரசுக்கு 43,552 ரூபாய் கோடியும் மாநிலங்களுக்கு 37,257 கோடி ரூபாயும் கிடைத்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதை அடுத்து ஹேமந்த் சோரன் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் MP மஹூபா மஜி ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையில் காவலில் உள்ளார். ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்து சம்மன் அனுப்பி வந்தது. 10வது முறையாக சம்மன் அனுப்பி அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் ஹேமந்த் சோரன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கிடையே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக சம்பாய் சோரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதை காங்கிரஸ் கட்சியும் உறுதி செய்துள்ளது. இந்நிலையில் சம்பாய் சோரன் தன்னை ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநரிடம் உரிமை கோரியுள்ளார். தனக்கு 43 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்பதற்கான கடிதத்தையும் வழங்கியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதியில் தமிழக அரசு சார்பில் ஒரே நாளில் 1425 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு அனைத்து பயனாளிகளுக்கும் பட்டாவை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 1.29 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட 11 அரசு கட்டிடங்களையும் அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடிநீர் வடிகால் வாரியத்தை உருவாக்கி அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பை வழங்கியது திமுக அரசுதான் என்று பெருமிதம் கொண்டார். மதுரை தனக்கன்குளம் பகுதியில் அமமுக சார்பாக தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதன் பொதுச் செயலாளர் TTV தினகரன் கொடநாட்டில் ஜெயலலிதாவிற்கு சிலை வைப்பது குறித்து கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது அம்மாவின் இடத்தில் அவரது சிலை வைப்பது நல்ல செய்திதான் என கருத்து தெரிவித்தார். இந்த பகுதி செயலாளர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் முன்பு இருந்த மாதிரியே தொகுதியில ஒரு ஒன்றிய செயலாளர் அந்த ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் இப்ப உங்கள் நிர்வாக வசதிக்காக சென்னை திருவொற்றியூர் சரஸ்வதி நகர் 3வது தெருவை சேர்ந்தவர் அண்ணாமலை. இவர் தனியார் கேபிள் டிவி நிறுவனத்தில் ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இரவு வேலை முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மணலி விரைவு சாலையில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியின் பின்புறத்தில் மோதி விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த சாத்தங்காடு போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் குவிந்த அண்ணாமலை உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் விபத்து ஏற்பட்ட பகுதியில் மின் விளக்கு எரிய
முடியவில்லை எனவும் சாலையில் கண்டெய்னர் லாரிகளை நிறுத்தி வைப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக குறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருப்பத்தூருக்கு வருகை தரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை வரவேற்கும் விதமாக திருப்பத்தூர் நகரம் முழுவதும் கொடிக்கம்பம் மற்றும் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருப்பத்தூர் பெரியார் நகர் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள பாஜக கொடிக்கம்பம் சாய்ந்து கீழே விழுந்தது. அப்போது அவ்வழியாக சென்ற அப்பகுதியை சேர்ந்த கலீல் என்பவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து அவரை மீட்கப்பட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அப்பம்பட்டு பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதன் மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை வாழ்த்தி வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வணிகர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் கட்சிகளுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவளிப்போம் என தெரிவித்தார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனு ஏற்கனவே அனுப்பியிருக்கிறோம். குறிப்பாக ஜிஎஸ்டி 2017 அமல்படுத்துகின்ற பொழுது அன்று சர்வேர் வேலை செய்யாமல் ஜிஎஸ்டிக்குள்ளே போக முடியாமல் கடுமையான இடையூறுகளை வியாபாரிகள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வாய்மொழி உத்தரவாக அதிகாரிகள் எங்களுக்கும் சட்டம் தெரியவில்லை, ஆகவே இதை பயப்பட வேண்டாம், நீங்கள் உள்ளே வாருங்கள், பின்னாடி இடர்பாடுகள் இருக்காது என்பதை வாய்மூலம் உத்தரவாக தந்தார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.